வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அதிமுக விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் மார்ச் 11, 12ஆம் தேதிகளில் நேர்காணல். 39 தொகுதிகளுக்கும் நடைபெறும் என ஓபிஎஸ், இபிஎஸ் கூட்டாக அறிவிப்பு. விமானப்படை அதிகாரி அபிநந்தனுக்கு பர்மவீர் சக்ரா விருது வழங்க பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. சென்னை செல்ட ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டியதற்கும் நன்றி தெரிவித்து கடிதம். செய்தியாளர் சந்திப்பின் போது ஒருமையில் பேசி ஆவேசமடைந்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா. விபரீத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தேமுதிகவினருக்கு வைகோ கடும் எச்சரிக்கை. மீண்டும் அதிமுகவில் தம்மை இணைத்துக் கொண்டது ஏன்? முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தன்னிலை விளக்கம். அயோத்தி விவகாரத்தில் விரைவில் சுமூக முடிவு எட்டப்படும் என நீதிபதி இப்ராஹிம் கலிபுல்லா நம்பிக்கை. மத்தியஸ்தர் குழுவில் ஸ்ரீ ரவிசங்கர் இடம்பெற்றதற்கு அசாசுதீன் ஓவைசி கடும் எதிர்ப்பு. மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் மார்ச் 11, 12 ஆகிய நாட்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மார்ச் 11 காலை 9:30 மணிக்கு சேலம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கும், பிற்பகல் 3 மணிக்கு மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளது. மார்ச் 12 காலை 10 மணிக்கு சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கும், மாலை 4 மணிக்கு திருச்சி, கல்லூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 9 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளது. அதிமுக வேட்பாளர்களாக போட்டியிட அனுமதி கோரி விருப்ப மனு அளித்தவர்கள் தவறாமல் நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விமானப்படை அதிகாரி அபிநந்தனுக்கு பர்மவீர் சக்ரா விருது வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டதையும், அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானின் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத முகாம் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதையும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய எல்லைக்குள் வர முயன்ற பாகிஸ்தான் போர் விமானம் இந்தியாவின் MiG-21 போர் விமானத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ளார். MiG-21 விமானத்தை இயக்கிய விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தான் படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ராஜதந்திர நடவடிக்கையாலும் உலக நாடுகளின் அழுத்தத்தாலும் அபிநந்தனை பாகிஸ்தான் அரசு விடுதலை செய்ததையும் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான சூழ்நிலையிலும் தீரத்துடன் செயல்பட்ட அபிநந்தனின் துணிச்சலை பாராட்டி அவருக்கு ராணுவத்தின் உயரிய விருதான பரம்வீர் சக்ரா விருது வழங்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மற்றொரு கடிதத்தில் சென்னை செல்ட ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டியதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். கூட்டணி விவகாரத்தில் தெளிவாக இருப்பதால் எந்த இழுப்பறியும் கிடையாது என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் கூட்டணி குறித்து 2 நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கூறியவர், திமுக என்றாலே தில்லுமுள்ளு கட்சி என கடுமையாக விமர்சித்தார். எங்களுக்கான தொகுதி, எங்களுக்கான சீட்டு, எங்களுக்கானவை எல்லாம் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணி நாங்க பொறுமையாக நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அவசரப்படலையே. அப்போ ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2 days. நீங்க கேட்கிற எல்லாத்துக்குமே அதுல பதில் இருக்கும். நாங்க கிளியரா இருக்கோம், எங்க விஷயம்ல நாங்க தெளிவா இருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்த நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம இது இழுபறி, அப்புறம் அது இதுலாம் யாரும் எழுத தெளிவாக போயிட்டு இருக்கு. வெகு விரைவில் அதிகாரப்பூர்வமான தெளிவான அறிவிப்பு உங்களுக்கு வரும். அந்த வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆரம்ப காலத்திலிருந்தே திமுக அப்படின்றதுக்கான விளக்கத்தை எப்பொழுதுமே நான் தெளிவாக பதிய வைத்துக் கொண்டிருப்பவள். நல்லா மீண்டும் அதை நான் சொல்றேன். திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி அப்படிங்கறத இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, எப்பயுமே நான் உரக்க குரல்ல சொல்லிட்டு இருக்கேன். தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு பதில் சொல்லி தங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார்.
மக்களவை தேர்தல் கூட்டணி குறித்து திமுக தேமுதிக இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக பொருளாளர் துரைமுருகன் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு பதில் கூறி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று அவர் கூறினார். தேமுதிக பொருளாளரும் விஜயகாந்தின் மனைவியுமான பிரேமலதா இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஆவேசமாக பதிலளித்தார். அப்போது அவர் சில செய்தியாளர்களை ஒருமையில் பேசியதால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. அவர் அப்படி பேசிய காட்சிகளின் தொகுப்பை இப்போது காணலாம். நீ கேட்ட நீ சொல்லு. சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன் கேளு. சரியா? அங்க போய் கேளு. உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு. எங்களை பத்தி நீ இங்க கேளு. யாரு எங்க பாரு, தேமுதிகவை யாரும் கைட் பண்ணி சொல்லி மிரட்டி படிய வைக்கிற கட்சி கிடையாது. புரியுதா? யாரோ சொல்லி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இன்னைக்கு தேமுதிக கிடையாது. புரியுதா? அது எங்க இஷ்டம். எங்களுக்கு எப்ப மறுப்பு தெரிவிக்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ அப்பதான் நாங்க சொல்லுவோம். அதுக்காக நீங்க 24 hours எங்க கேட்டுக்கு வெளியவும் கட்சி அலுவலகத்துக்கு வெளியவும் நீங்க உட்கார்ந்து இருந்தா உங்க அவசரத்துக்காக உடனே வந்து நாங்க நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இது கட்சி, இது தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி. தலைவர் அனுமதியோட தலைவர் சொன்னால் மட்டும்தான் பிரஸ் ரிலீஸ் வரும். நீங்க அதுக்காக 24 hours கேட்லயே உட்கார்ந்து இருக்கீங்கன்றதுனால நாங்க ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை, அதுவும் எங்க தலைமை சொன்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். எங்கள் தலைமை எப்போ அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் நாங்க சொல்ல முடியும். உங்க அவசரத்துக்கு நாங்க கிடையாது. யார் இப்ப கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்ன? உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்னன்னு தெரியுமா? எங்க கொள்கையில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக தான் இருக்கிறோம். ஆனால் இப்ப நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல். இப்ப நடக்க போறது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை. யார் பிரதம மந்திரி, யார் எம்பிஸ் அப்படின்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்தல் சூழ்நிலையில் நாங்கள் நிச்சயமாக 2 தேசிய கட்சிகளோட தான் கூட்டணி அமைச்சு ஆகணும். போன வாட்டி ஜெயலலிதா ஜெயிச்சாங்களே 37 MLA, யார் எம்பி ஜெயிச்சாங்கல்ல 37 MP, அவங்க யாரோடையும் கூட்டணி இல்ல. அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது சொல்லுங்க? 37 MP ஜெயிச்சு டெல்லிக்கு போனாங்க, வந்தாங்க. யாருமே பிரதமர் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அந்த அலையன்ஸ்ல ஒரு அணி இருந்து ஜெயிச்சுக்க போதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அனைத்து நலத்தையும் நாம கேட்டு பெற முடியும். 37 MP ஜெயித்தும் அன்னைக்கு அவங்க யார் கூட்டணியின் இல்லாததன் விளைவு நமது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய எந்த நல்ல திட்டங்களுமே கிடைக்காம போச்சு. ஆனால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் 2 தேசிய கட்சிகளோட கேப்டனுக்கும் நம்ம கட்சியில இருக்கிறவங்களும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அந்த கூட்டணியில தான் நாங்க இருப்போம் என்றது நாங்க உறுதியா இருக்கோம். துரைமுருகன் வீட்டை முற்றுகையிட்ட தேமுதிகவினர் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ எச்சரித்துள்ளார். திமுகவினருக்கு பாதுகாப்பு அரணாக தாங்கள் இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் மதிமுக சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மத சார்பின்மையை காக்க வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணிக்கு ஆதரவு அலை வீசி வருவதாக குறிப்பிட்ட அவர் தங்கள் கூட்டணி மாநில நலனை காக்கும் கூட்டணியாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் துரைமுருகன் வீட்டை முற்றுகையிட்ட தேமுதிகவினருக்கு கண்டனம் தெரிவித்த வைகோ தேமுதிகவினர் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரித்தார். அனைத்தையும் மீறி ஒரு அலை வீசுகிறது. திமுக தலைமையிலான அணிக்கு ஆதரவு அலை வீசுகிறது. உபகண்டமெங்கும் மதச்சார்பின்மையை காக்க வேண்டும், பல்வேறு கலாச்சாரங்கள் பண்பாடுகள் பல மதங்கள் கொண்ட இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதனால் மோடி எதிர்ப்பு அலை வீசுகிறது. என் ஆறுயிர் சகோதரர் துரைமுருகன் வீட்டை முற்றுகையிடுகிறது. இப்படிப்பட்ட முயற்சிகளை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு விபரீதத்தை விலைக்கு வாங்கிக் கொள்ளாதீர்கள் என்று எச்சரிக்கிறேன். இந்த நடவடிக்கைக்கு பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கடந்த 10 நாட்களாக திமுகவுடன் கூட்டணி குறித்து பேசிவிட்டு தற்போது பிரேமலதா விஜயகாந்த் திமுகவினர் குறை கூறுவது அரசியல் நாகரிகம் அல்ல என்று KS அழகிரி குற்றம் சாட்டினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் தமிழகத்தில் கலந்து கொண்ட எந்த நிகழ்ச்சியிலும் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினார். சென்னை விமான நிலையத்தில் அறிவிப்புகள் தமிழில் இருக்கும் என்பதை வரவேற்ற அவர், பிரதமர் தமிழகத்தில் கொண்டு வரும் திட்டங்கள் தில்லுமுள்ளுக்காக மட்டுமே எனவும் விமர்சித்தார். இரண்டையும் நாங்கள் வரவேற்கிறோம். எம்ஜிஆர் பெயர் வைத்தது வரவேற்க வேண்டியதுதான், தமிழில் சொல்ல வேண்டியதும் வரவேற்க வேண்டியதுதான். ஆனால் இதை அவர் சொல்வதற்கு முன்பு அவர் முடிவு செய்யணும். தமிழ்நாட்டில் அவர் கலந்து கொள்கிற எந்த நிகழ்ச்சியிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதே இல்லை. எந்த நிகழ்ச்சியிலும் தேசிய கீதமும் இசைக்கப்படுவதில்லை. ஒரு அகில இந்திய கட்சி, ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து நிச்சயமாக பாடப்பட வேண்டும், தேசிய கீதமும் இசைக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் எம்ஜிஆர் பேரை வச்சிருக்கிறேன், தமிழ்ல விமான நிலையத்தில் நாங்கள் சொல்லுவோங்கிறதெல்லாம் தேர்தலில் அவர் செய்யக்கூடிய ஒரு தில்லுமுள்ளு. அவ்வளவுதான் அது சொல்லலாம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் MP KC பழனிசாமி மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அதிமுகவில் செய்தி தொடர்பாளராக இருந்த முன்னாள் MP KC பழனிசாமி தலைமைக்கு எதிராக கருத்து கூறியதாக கூறி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் ஒருங்கிணைப்பாளர் O பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் KC பழனிசாமி மீண்டும் இணைந்தார். மீண்டும் அதிமுகவில் இணைந்தது பற்றி KC பழனிசாமி தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். நான் புரட்சி தலைவரால் இந்த இயக்கத்துக்கு வந்தேன். அவரால் சட்டமன்ற உறுப்பினராக அடையாளம் காட்டப்பட்டேன். 72ல இருந்து நான் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். அதனால நான் எந்த காலத்திலையும் இப்போ நீக்கின உடனே நான் வேற ஒரு கட்சிக்கு போறதோ இல்லை வேற அணிகளுக்கு போறதோ நான் எந்த விதமான இதையும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் நான் உறுதியா இருந்தேன். இன்றைக்கு நடைபெற இருக்கிற அந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிற பொழுது, ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது அந்த கட்சி உணர்வுள்ள எல்லாருமே அந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டும். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற மனம் ஆச்சரியங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேர்தலில் தான் நம்ம பயணிக்கணும். அயோத்தி விவகாரத்தில் விரைவில் சுமூக முடிவு எடுக்கப்படும் என மத்தியஸ்தர் குழு தலைவர் கலிபுல்லா தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டு தொடர்பான வழக்கில் சமரசம் செய்ய மத்தியஸ்தம் செய்ய குழுவை அமைத்து உத்தரவிட்டனர். அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி கலிபுல்லா தலைமையிலான குழுவில் ஸ்ரீ ரவிசங்கர், ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். இக்குழு 8 வாரங்களுக்கு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அதற்குள் அறிக்கையை தயாரிக்கவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனிடையே அயோத்தி விவகாரத்தில் விரைவில் சுமூக முடிவு எடுக்கப்படும் என மத்தியஸ்தர் குழு தலைவர் கலிபுல்லா தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சனையை மகிழ்ச்சியுடன் நிறைவுக்கு கொண்டு வர விரும்புவதாக அயோத்தி விவகாரத்தில் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்திருக்கிறார். உத்தரகண்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவருக்கும் மதிப்பளித்து கனவுகளை நனவாக்கி நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சனைகளை மகிழ்ச்சியோடு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் அயோத்தி விவகாரத்தில் நியமிக்கப்பட்டுள்ள மத்தியஸ்தர் குழுவில் ஸ்ரீ ரவிசங்கர் இடம்பெற்றதற்கு OIC எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியஸ்தர் குழுவில் இடம்பெற்றுள்ள ரவிசங்கர் அயோத்தி பிரச்சனையில் தங்கள் உரிமையை முஸ்லிம்கள் கைவிடாவிட்டால் இந்தியா சீரியாவாக மாறும் என்று கூறியதை சுட்டிக்காட்டினார். இதனால் அவருக்கு பதிலாக வேறொரு நடுநிலையாளர் நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். மக்களவை தேர்தலையொட்டி தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை OPS EPS வசம் அமைப்பு செயலாளர் பொன்னையன் ஒப்படைத்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் O பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையேற்றனர். இதில் மூத்த அமைச்சர்கள், அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் பங்கேற்றனர். மகளிர் தின விழாவையொட்டி அதிமுக மகளிர் அணி சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அப்போது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை OPS EPS வசம் அமைப்பு செயலாளர் பொன்னையன் ஒப்படைத்தார். இதில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் அதனை மேற்கொண்டு முழு வடிவத்துடன் அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு தோழமை கட்சிகளுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தோழமை கட்சிகளுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த 14 தோழமை கட்சியினர் பங்கேற்றனர். திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான விருப்ப மனு சமர்ப்பிக்கும் அவகாசம் இன்று முடிவடையதாகவும் நாளை முதல் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் தொடங்கவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மு.க. ஸ்டாலின் 21 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறுமா என்பது சந்தேகமே என்றார். ரஃபேல் ஆவணங்கள் திருடு போய் உள்ளதாக மத்திய அரசு கூறுகிறது. ஆவணங்களையே பாதுகாத்துக் கொள்ள தெரியாத மோடி அரசு இந்திய நாட்டு மக்களை எவ்வாறு பாதுகாக்கப் போகிறது என கேள்வி எழுப்பினார். கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசி 2 நாட்களில் அவைகள் முறையாக எந்தெந்த தொகுதியில் என்பதை முறையாக நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். இந்த தொகுதி உடன்பாடெல்லாம் எங்க முடிவு பண்ணிட்டு வேட்பாளர் தேர்வு இன்டர்வியூலாம் நேர்காணலாம் முடிச்சுட்டு விரைவில் 40 தொகுதிகளுக்கு நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் 2 அல்லது 3 நாட்களில் நாங்கள் விரைவில் அறிவிப்போம். மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக மிசோரம் ஆளுநர் பதவியிலிருந்து கும்மணம் ராஜசேகரன் விலகியுள்ளார். கேரள மாநிலம் பாஜக தலைவராக இருந்த கும்மணம் ராஜசேகரன் கடந்த ஆண்டு மே மாதம் மிசோரம் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பதவியேற்று ஓராண்டுக்குள் அவர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவரது பதவி விலகலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டார். வரும் மக்களவை தேர்தலில் திருவனந்தபுரம் தொகுதியிலிருந்து கும்மணம் ராஜசேகரன் போட்டியிட உள்ளதாகவும் அதற்காகவே ஆளுநர் பதவியிலிருந்து விலகியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவலை கேரள மாநில பாஜக தலைவர் ஸ்ரீதரன் பிள்ளை உறுதிப்படுத்தியுள்ளார். ஐநா முன்னேற்ற திட்ட நல்லெண்ண தூதராக தமிழகத்தில் பிறந்த அமெரிக்க வாழ் இந்தியரான பத்மலட்சுமி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் சென்னையில் பிறந்த அவர் தமது தாயின் மருத்துவ பணியை ஒட்டி அமெரிக்காவின் நியூயார்க்கில் இடம்பெயர்ந்தார். மாடல் அழகி, உணவுத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர், டாப்செஃப் நிறுவனத்தின் செயல் அதிகாரி உள்ளிட்ட பல பொறுப்புகளை வகிக்கும் அவர் ஐக்கிய நாடுகள் சபை முன்னேற்ற திட்டத்துக்கான நல்லெண்ண தூதராக நேற்று அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு நாடுகளில் ஏழ்மை ஒழிந்தாலும் பாலினம், வயது, இனம் ஆகியவற்றின் கீழான பாகுபாடு ஒழியவில்லை என்றார். உலகில் பல பெண்கள் இன்றளவும் சில மோசமான பாகுபாட்டால் துன்பங்களை சந்தித்து வருவதை மகளிர் தினத்தையொட்டி நினைவு கூறுவதாகவும் ஐநா முன்னேற்ற திட்ட நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ள பத்மலட்சுமி தெரிவித்துள்ளார். இவர் உலக இஸ்லாமிய நாடுகளால் தலைக்கு விலை வைக்கப்பட்ட பிரபல எழுத்தாளர் சல்மான் குர்ஷிட்டின் காதலர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் பக்தர்களுக்கு குறி சொல்லும் போது 20 அடி மரத்திலிருந்து கீழே விழுந்த கோவில் பூசாரி உயிரிழந்தார். கோவை மாவட்டத்தில் உள்ள பேரூர் அடுத்த கண்டகாமுத்தூர் பகுதியில் ஐயாசாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் ஆண்டுதோறும் சிவராத்திரியொட்டி இரவு பூஜைகளும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு சிவராத்திரியை முன்னிட்டு கோவில் மைதானத்தில் அமைக்கப்பட்ட 20 அடி பூஜை செய்யப்பட்ட மரத்தின் மீது கோவில் பூசாரி ஐயாசாமி ஏறி குறிச்சொல்லிக் கொண்டிருந்தார். ஆக்ரோஷமாக குறி சொல்லும் போது அவர் தவறி கீழே விழுந்துள்ளார். பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ஐயாசாமி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரட்டை இலை சின்னத்திற்கும் டிடிவி தினகரனுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமியிடம் பத்திரமாக உள்ளது என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே உள்ள மகாராஜபுரத்தில் அதிமுக மாவட்ட நிர்வாகி இல்ல திருமண விழாவில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெயலலிதா என்ற ஆளுமை இல்லாததால் பிரதமர் மோடிதான் தங்கள் டாடி என்று தெரிவித்தார். மேலும் டிடிவி தினகரனுக்கும் இரட்டை இலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். அவர் குக்கர் சின்னத்துக்கு தான் மேல்முறையீடு பண்ணணும். அண்ணாதிமுக சின்ன ரெட்டை சின்ன எடப்பாடி தலைமையிலையும் ஓபிஎஸ் தலைமையிலையும் வலுவா இருக்கு. அவர் இங்க ரெட்டை சின்னத்துக்கு மேல்முறையீடு பண்ணாரு. ரெட்டை சின்னத்துக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? கிடையாது. அவர் குக்கர் சின்னம் எனக்கு வேணும்னு சொன்னா மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்ல பண்ணலாம். அம்மா என்ற ஆளுமை இருக்கிற போது அம்மா எடுத்த முடிவு வேறு. அம்மா இல்லாத நேரத்தில் இன்னைக்கு மோடி தான் எங்களுக்கு டாடி. சரிதானா? எங்களுக்கு டாடி, இந்தியாவின் டாடி. டிடிவி தினகரனுடன் இணைந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்
தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் தற்போது கட்சிகள் கூட்டணி அமைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து நாளை மறுநாள் வடலூரில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று கூறினார். மேலும் பத்திரிகையாளர்களை ஆதரிக்கும் ஒரு கட்சியின் தலைவரோடு கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளது என்றும் சூசகமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலில் யாரோடு கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வைத்து சீட்டும் நோட்டு பெறலாம் என்பதை குறித்து தமிழகம் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் உங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு பரபரப்பான செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுக்குழுவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு வாசித்து அவருடைய அனுமதி பெற்று அவருடைய ஒப்புதலை பெற்று நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்ற அல்லது ஏற்றுக்கொண்ட எங்களோடு பல கட்ட போராட்டத்தில் வந்து எங்களோடு கைகோர்த்து இந்த எடப்பாடிக்கு எதிராகவும் இந்த பாசிச நரேந்திர மோடிக்கு எதிராகவும் ஓங்கி குரல் கொடுக்கின்ற குறிப்பா பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சிரித்த முகத்தோடு எதிர்கொள்கின்ற ஒரு தலைமையோடு நாங்க ஓப்பனா சொல்றேன். அதான் நாங்க எனக்கு அதிகாரம், எங்க கட்சி செயற்குழு இந்த பேரணி முடிஞ்ச பிறகு இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் கூடி யாரோட கூட்டணி வைக்கலாம் என்கிற அதிகாரம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலும் வேறு ஒரு கோரிக்கையும் எங்களுக்கு வந்திருக்குது. தமிழக மக்களின் நலன் கருதியே அமமுக தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்கவில்லை என தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்திருக்கிறார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்களவை தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மக்களவை தேர்தலில் அமமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சாச்சு, ஒரு தொகுதி கொடுத்தாச்சு. இன்னும் 2 கட்சி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2-3 நாள்ல இறுதி செய்யப்படும். குறைந்தது 38 சீட்ல நிற்போம்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். அது நடக்கும். தமிழ்நாட்டுடைய நலன் பாதுகாக்கத்தான் நாங்கள் எந்த கட்சி இதில் தேசிய கட்சியோட சேராமல் மாநில கட்சிகளோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் பிடித்த தலைமை நாங்கன்றதை நிரூபிப்போம். தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணையும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள சிவனாந்தான் குளம் பகுதியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வரும் காலத்தில் அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் மகளிருக்கான இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேமுதிக தங்களது அணியில் இணைந்தால் முரசு கொட்டும் என்றும் கூறினார். எங்க கட்சியை பொறுத்த மட்டில எங்க கட்சியில 33% இடஒதுக்கீடு இருக்கிறது, நிர்வாகத்தில் இருக்கு. மகளிர் மசோதா நிறைவேற்றப்படணும். ஆனா அதற்கு அனைத்து கட்சிகளின் உதவியும் வேண்டும். நிச்சயமாக நிறைவேற்றப்படும். தேமுதிக நிச்சயமா இணையும், கூட்டணியில் இணையும். அவங்க அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தைகள். நிச்சயமாக அவர்கள் இணைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் மாளிகை முன்பு முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதும் நாடகம் என்றும் ரங்கசாமி குற்றம் சாட்டினார். எங்களுக்கு எங்களுடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரை ஒரு முழுமையான, நாங்கள் இந்த கட்சி தொடங்கிய உடனே சொன்னதே எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதுதான். நிர்வாகத்திற்கு மாநில அந்தஸ்து வேண்டும், இதுதான் வலியுறுத்தணும். மக்களுக்கு என்ன செய்யறதை பற்றி இந்த ஆட்சியில் இருக்க நினைக்கிறதே கிடையாது. ஏதாவது குறை சொல்றது அதுக்கு ஒரு அரசியல் நாடகம். இப்போ ஆனது ஒரு வாரம் ஆனது கருப்பு சட்டை போட்டு ஆனது ஒரு அரசியல் நாடகம் தான். 3 இடத்துல இருந்தவங்க இப்போ தேர்தல் சமயத்தில் இந்த ஒரு 10 நாளில் மட்டும் எல்லாம் செய்யல, அது செய்யல கருப்பு சட்டை போட்டு ஒரு வாரம் வீதியில் சாலையில் படுத்துட்டு இருந்ததை பார்க்குறோம். இந்தியா முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சி என்பது கூடுதலாக தேவைப்படுகிறது என சென்னை அடையாறில் மக்கள் நீதி மய்ய நிறுவனர் கமலஹாசன் பேட்டியளித்துள்ளார். மாதவிடாய் பற்றி பேசுவதற்கு கூச்சமோ தயக்கமோ தேவையில்லை என்று மக்கள் நீதி மய்ய நிறுவனர் கமலஹாசன் கூறியுள்ளார். சென்னை அடையாறில் உள்ள தனியார் கல்லூரியின் மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இப்போதுள்ள இளைஞர்கள் மாறியிருப்பதும் கேள்விகள் கேட்பதும் வரவேற்கக்கூடியது எனவும் அவர் கூறியிருக்கிறார். இது இயற்கையில் ஏற்படும் ஒரு மாதவிடாய் என்னும் ஒரு விஷயம்.
அது ஆண்களும் பேச வைக்கப்பட்டு பெண்களும் பேச வைக்கப்பட்டு அவர் நோய்வாய்ப்பட்டு விழும் அளவிற்கு இன்றும் தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சோகம், அதை தவிர்க்க வேண்டும் என்று நண்பர் டாக்டர் அருணாச்சலம் முருகானந்தம் அவர்கள் செய்த இப்பணி எல்லா விதத்திலும் முக்கியமான பணி. இளைஞர்களுக்கு அந்த துணிச்சல் இப்பவே வந்து விட்டதை பார்க்கும் பொழுது மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. நன்றி. இவரை தொடர்ந்து பேசிய அருணாச்சலம் முருகானந்தம், மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின்களை மாற்றுத்திறனாளி பெண்கள் தயாரிப்பது இதுவரை நடந்ததில்லை எனவும் அவர்களின் ஆர்வத்தை நிறைவேற்றும் வகையில்தான் இதனை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அருணாச்சலம் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். காது கேட்காத, வாய் பேச முடியாத பெண்கள் இன்னைக்கு வந்து சானிட்டரி நாப்கின் பண்ண போறாங்க. ஸோ இவங்க ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு பெண்களே நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த செயின்ட் லூயிஸ் காலேஜ் ஆஃப் டெப்ல வந்து இந்த பெண்கள் வந்து சானிட்டரி நாப்கின் பண்ணுவதோ இல்லாமல் இவங்க வந்து இந்தியாவில் பிற பகுதியில் இருக்கிற பெண்களுக்கும் உலகத்தின் பிற பகுதியில் இருக்கிற பெண்களுக்கும் இங்கிருந்து பரிசீலிக்க போற ஒரு உன்னதமான நிகழ்ச்சி தான் இன்னைக்கு வந்து இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் பல்வேறு விமானங்களை பெண்களை இயக்கினர். சர்வதேச மகளிர் தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனிடையே மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமாக சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் ஏர் இந்தியா விமானத்தை பெண்களை இயக்கினர். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும், திறமையுடன் செயல்பட வேண்டுமென விமானத்தை இயக்கும் தலைமை பெண் விமானி கூறினார். இதேபோல் இந்தியாவிலிருந்து செல்லும் பல்வேறு விமான நிறுவனங்களில் 52 விமானங்களை பெண்களை இயக்கினர். மேலும் விமானங்களில் பயணிக்கும் பெண்களுக்கு ரோஜா பூக்கள் மற்றும் பிஸ்கட்கள் கொடுத்து வரவேற்றனர். புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தொலைபேசியில் வந்த மிரட்டலை அடுத்து போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு தொலைபேசியில் மர்ம நபர்கள் தகவல் கொடுத்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் வெடிகுண்டு தடுப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் வெடிகுண்டு தடுப்பிரிவு போலீசார் மோப்படாய் உதவியுடன் வானரப்பேட்டை பகுதி முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டும் எதுவும் கிடைக்கவில்லை. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.